வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர், கவிஞர், எழுத்தாளர் மழுவை புரட்சிதாசன் பேசுகின்றேன். விஜய் அவர்கள் கரூரில வந்து பார்த்தோன்னா, பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறி 41 பேர் இதுவரைக்கும் பலியா இருக்காங்க. பலியாகுதுன்னு பார்த்தா, அது நெஞ்ச பதறுது. இரவெல்லாம் தூக்கம் இல்ல. இதயம் கனமா இருக்குது. பிஞ்சு குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? நெனச்சாலே அப்படியே உள்ள குமுறல் அதிகமா குமுறுதுங்க. எனக்கு மட்டுமா இருக்குதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் மனுஷன்தாங்க. எல்லாருக்குமே இருக்குங்க. நான் நடுநிலை ஆளர், சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில விஜய்க்கு மட்டும் இல்லாதுன்னு நெனைக்கிறீங்களா? அவருக்கும் இருக்கும். அந்த வலி இல்லாம இருக்காது. கண்டிப்பா மனுஷன் ஆடி போயிட்டுருப்பாரு. ஆமா, நான் நெஜமா தான் சொல்றேன். வேணா அவர்ட்ட கேட்டு பாருங்க போயிட்டு. என்ன, எனக்கு இந்த 41 பேரு பலியானாங்க பாருங்க. அதில பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 10,000 பேர் கூடுவான்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு சொல்லியிருக்காங்க தமாகா கட்சியினர். ஆனா நாமக்கல்ல, நாகப்பட்டினம் எவ்வளோ கூட்டம் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை தகவல் குடுத்துருக்கணும். சரிங்களா? காவல்துறை என்னங்கேட்டா, அ உளவுத்துறை என்ன பண்ணிக்கணும், இவ்வளோ பேர் வருவாங்க. என்ன, இதுக்கு மேலேயும் வருவாங்க சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி பெரிய மைதானமா வந்து அவங்க ஏற்படுத்தி குடுத்துருக்கணும். இடம் வந்து சிறு, குறுகு சந்தோ, முட்டு சந்தோ குடுத்துருக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 உளவுத்துறையும், காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரே நேரத்தில அவர்கள் கூடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக 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 கூட்டம் அதிகமாகுது. அளவுக்கு அதிகமா அப்படியே ஆகிட்டே போகுது. அப்போது தான் அதுக்கேற்ற மாரி காவல்துறை படையினர் வந்து நியமிச்சிருக்கணும். என்ன, ட பேரிகேட் போட்டுருக்கணும். ஃபுல்லா பாதுகாப்பு வலையெல்லாம் போட்டு கரெக்ட்டா அமைச்சிருக்கணுங்க. இது வந்து குளறுபடி தான் காரணம். வேற யாரும் காரணம் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஏன்னு வந்து தவக தலைவருக்கு தகவல் குடுக்கல. இது மாரி வந்து அசம்பாவிதம் நடக்கலாம். இது மாரி கூட்டம் அதிகமா இருக்கு. இது இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தகவல் குடுத்துருக்கலாம். இல்ல எச்சரிக்கை நோட்டீஸ் குடுத்துருக்கலாம். அத பண்ணல. 2 3வது என்ன கேட்டா, திமுக பொதுக்கூட்டம், திமுக ரோட் ஷோ, திமுக பிரச்சாரம், திமுக மாநாடு எல்லாம் வந்து பார்த்தோன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து காவல்துறை, அரசு அதிகாரி, எம்எல்ஏ, எம்பி, டிஎஸ்பி, எஸ்பி, கலெக்டர் எல்லாருமே வந்து திறம்பட பணியாற்றி, நல்லா சிறப்பா வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்க. மகிழ்ச்சி தான், இல்லன்னு சொல்ல வரல. அதே நிகழ்ச்சிய ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு வந்து செயல்படுத்தக்கூடாது? அவரு அந்த ஆளுங்கட்சியால வந்து சிறப்பா முடிக்கும்போது, எதிர்க்கட்சியால ஏன் உங்களுக்கு செய்ய முடியல? ம். இடம் வந்து உச்ச நடிகருங்க. அவர் வந்து நட்சத்திர நடிகர். அப்படிங்கும்போது அவர பார்க்க ஏராளமான பேர் வருவாங்க. சரியா? அதுக்கேற்ற மாரி பெரிய மைதானம் வந்து ஒதுக்கி விட்டுருக்கணும். ஒரு மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா, 2, 3 பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்தில வந்து நீங்க போட்டுருக்கலாம்ல? சொல்லுங்க. அவர் பர்மிஷன் குடுத்துருக்கலாம்ல? ஏங்க நான் சொல்றேங்க, இந்த தவா கட்சிக்கு மட்டும் இல்லைங்க. தமிழ்நாட்டில இருக்கிற அனைத்து கட்சியும் சொல்லி, இல்ல தேசிய கட்சியோட இருக்கட்டுங்க. பொதுமக்கள் இருக்கிற இடத்துலயே வராதீங்க நீங்க. ஏன்னா ஒரு மைதானத்தில போய் பெரிய மைதானத்தில போய் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க. சரிங்களா? அதில அவன் சட்டத்த அமல்படுத்துங்க. இல்ல முடியலையா? என்ன டிஜிட்டல் விளம்பரம் பண்ணுங்க. பொதுமக்கள தேடி வராதீங்க. புகார் பண்ணும்போது வந்து ஸ்டெப் எடுக்க மாட்றீங்க. என்ன, பொதுமக்கள் வந்து ப வந்து ஒவ்வொரு வீடோட வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு மனு வாங்க மாட்றீங்க. அதுமாரி நடவடிக்கை எடுக்க மாட்றீங்க. இதுக்கு மட்டும் ஏன் வந்து மக்கள் தேடி வரீங்க? சொல்லுங்க. ம். நீங்க வந்து வ என்ன பண்ணுங்க, சட்டத்த அமல்படுத்தி சமூக வலைதளம் மூலமாவோ, வாயிலாவது பிரச்சாரம் பண்ணிக்கங்க. மக்கள் தேடி வராதீங்க. 5 5வது பாயிண்ட். விஜய் சரியாக 3 மணிக்கு பேச இருந்தா, ரோட் ஷோ நடத்தக்கூடாது. சரிங்களா? தாபாக்கினர் மற்றும் எந்த தலைவரா இருக்கட்டுங்க. நேரா வந்து 3 மணிக்கு நடக்குதா நிகழ்ச்சி. அந்த 3 மணிக்கு நடக்கிற நிகழ்ச்சிய நேரா கூட்டு போயிட்டு அந்த 5 மணிலாம் வந்து இட்டு போயிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். அந்த ஸ்பாட்டுக்கு போற மாரி வழி வகுத்துக்குங்க. கண்டிப்பா. ம். அது மாரி சட்ட அறிவிப்பு பண்ணுங்க. 6 ஆம்புலன்ஸ் திடீர்னு திடீர்னு வருது. வேண்டுமென்று அனுப்பப்பட்டதா? ஆம்புலன்ஸ் வழிவிடலன்னா வழக்கு பதிவு செய்வதற்காகவா? எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. 7 விரைவு பிணைக்கூறாய்வு. 6 மணிக்கு மேல வந்து பிணைக்கூறாய்வு பண்ணக்கூடாது. 39 பேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ 41 ஆயிடுச்சு வச்சுக்க. ஏன் அவசரமா பண்றீங்க? அத பொறுமையா தான் பண்ணேன்னா. என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ம். சட்டத்த வந்து அமல்படுத்த முடியாதா? சொல்லுங்க. நீங்க நெனச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். 8வது பாயிண்ட். கள்ளச்சாராயம் குடித்து 60 பேர் இறந்தாங்க. அப்போ ஏன் அந்த நீதி, அந்த அழுக, உசுரு ஏன் வந்து உங்களுக்கு எல்லாம் வரல? இதுவும் உசுரு, அதுவும் உசுரு தான். ஆனா, அத உசுரா நினைக்கும்போது, இதையும் உசுரா நினைக்கணும்ல. ஆட வேண்டியது தானே! சொல்லுங்க.
ம் அன்பில் போய மழையா வந்து அழுகுறாரு. இதுக்கும் அழுக வேண்டியது தானே? ஏன் இந்த அழுகை வரல? சொல்லுங்க. 9 மின்தடை வந்து திடீர் திடீர்னு நிறுத்துனீங்க. ஏன் நிறுத்துனீங்க? இரவு நிறுத்தினா என்ன ஆகும்? சொல்லுங்க. மின்தடை நிறுத்திருக்கீங்க. திமுக பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாரி நிறுத்தப்படுவீங்களா? ம். சொல்லுங்க. திமுக இது மாரி நிகழ்ச்சி நடத்தும்போது மின்சாரத்த நிறுத்த முடியுமா? மின்தடை ஏற்படுத்த காரணம் என்ன? 10வது பாயிண்ட்டு. ஒரு பிரச்சாரத்துக்கோ, மாநாட்டுக்கோ எதனா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது என்ன பண்ணா, டாக்டர் குழுக்கள் நியமித்திருக்கலாம். ஏன் டாக்டர் குழுக்கள் இல்லை? அனைத்து மாநாட்டுக்கும் டாக்டர் குழு அங்கங்க நிறுத்தப்பட வேண்டும். ஒரு 10 ஆம்புலன்ஸ் நிறுத்தப்படணும். ஏன் நிறுத்தப்படல? என்னோட கேள்வி. சரிங்களா? 11 தபாக பிரச்சார கூட்டத்தில் தபாக கட்சியினர் மட்டும் தானா கலந்து கொண்டார்களா? இல்ல வேற யாரும் கலந்து கொண்டாங்களா? ஏன்னா செருப்பு தூக்கி போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்து தூக்கி அடிக்கிறாங்க. இது யார் செய்த வேலை? சொல்லுங்க. 12 30 ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி? கூட்டம் நடத்த நேரத்தில் சைரன் ஒலி எழுப்பிக்கொண்டு எப்படி வந்தது? அது நோயாளி இருந்தார்களா? சம்பவம் முன்கூட்டி எப்படி தெரியும்? இது வந்து இந்த கேள்வி எழுப்புது. 13 ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி தடியடி நடத்துறாங்க. அந்த தடியடி நடத்தும்போது எதுக்கு வந்து தடியடி நடத்துனாங்க? தடியடி நடத்தினா அவ்வளோ கூட்டத்தில வந்து பிரிச்சு கட்டி ஓடுனுச்சு எல்லாம் அச்சப்பட்டு ஓடுனான்னா, அது பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? எதுக்கு வந்து நீங்க வந்து தடியடி நடத்துனீங்க? 14 காவல்துறையும், உளவுத்துறையும் அதிரடிப்படை இறக்கி ஏன் விடல? காவல்துறை, உளவுத்துறை தோல்விதான் காரணம் என்று நான் சொல்கிறேன். 15 கொடுக்கப்பட்ட இடம், வீசப்பட்ட செருப்பு, தாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் ஏன்? இந்த காரணத்த ஏன்? 16 தமாகா கட்சியினர் வந்து அதில் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கட்டுப்பாடுல இருக்க கத்துக்கணும். சரிங்களா? கண்டிப்பா கட்டுப்பாடோட இருக்க கத்துக்கணும். தலைவர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாம இருக்க, எப்படி சுய ஒழுக்கம்னா தப்பா நினச்சுக்கூடாதுங்க. சுய ஒழுக்கம்னா, அவர பார்க்கலாம். ஆர்வம் இருக்க தான் செய்யும். இல்லன்னு சொல்ல வரல. ஒரு பிரபலமான மனிதர். அவர் வந்து தன்னோட ரசிகர், தன்னுடைய கடவுளா நினைக்கிறீங்க, கொள்றீங்க. சரி அது பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கு இல்லன்னு சொல்ல வரல. அத வந்து ஒரு ஒரு மின்சாரத்தில வந்து ஏறக்கூடாது. ஒரு குடிசையில வந்து புடிச்சு இழுக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது முடிஞ்ச வரைக்கும் விதிமுறைகள ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? 17 தமாகா தலைவர் சரியான நேரத்தில் வர கற்றுக்கொள்ள வேண்டும். விஜய் வருவதற்கு காவல்துறை, அரசு அதிகாரிகள் முழு ஒத்துழைப்போடு அந்த 4 மணிக்கோ, 3 மணிக்கோ, 5 மணிக்கோ அந்த சொன்ன நேரத்துக்கு கரெக்ட்டா போற மாரி வழி உருவாக்கிக்கணும். அதில தொந்தரவு இருக்கக்கூடாது. யாரும் வந்து அதில வந்து தடையா வந்து யாரும் வரக்கூடாது. அது மாரி சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கணும். வகுத்து குடுத்துருக்கணும். 18 பொது மைதானத்தில் எல்லா கட்சியினரும் பொதுக்கூட்டம், பிரச்சாரம் எடுத்து செல்லுங்கள். அதற்கான பாதுகாப்பு விதிமுறைகளை வகுத்துக்குங்க. ஆமா. கட்சி நடத்த பிரச்சாரம் பண்ணும்போது பொது மைதானத்துக்கு போயிடுங்க. யாரும் வராதீங்க. ரோட் ஷோலாம் நடத்தாதீங்க. பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு அதெல்லாம் விட்டுருங்க. 41 உயிர் விலை மதிக்க முடியாதவை. திரும்ப வரப்போவதில்லை. மக்களை காக்க வேண்டும். மக்களால் தான் எல்லாம். மக்களால் தான் முதலமைச்சர், பிரதமர், அமைச்சர், மத்திய அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து மக்களால் தான். மக்களால் தான் எல்லாமே வந்து அங்கீகாரம் பெறுறோம். ஒரு அதிகாரம் பெறுறோம். அவங்கள தான் வந்து பொருளாதாரத்த அடையிறோம். அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றத ஒரு உண்மையா செய்யுங்க. சரிங்களா? தவறுதலா பண்ணாதீங்க. என்ன? அப்புறம் மக்கள நேசிங்க. மக்கள் நேசிச்சா இது மாரி குளறுபடிலாம் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியோடு இந்த அசம்பாவித நிகழ்ச்சி இதோட இது நடக்கக்கூடாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய திட்டங்கள்லாம் வரது, அந்த சில விஷயம்லாம் வரதுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டங்கள் ஒரு சட்டங்கள் நிறைவேத்துறான்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா, இன்னொரு சட்டம் ஒண்ணு வடிவம் வருது. ஒரு தவறு நடக்காத முன்னாடியே ஒரு விதிமுறை வகுக்கணும், சட்டம் வகுக்கணுன்றது என்னுடைய கோட்பாடுங்க. என்னுடைய கொள்கை. சரிங்களா? என்னுடைய வேண்டுகோளுங்க. தயவுசெய்து இது போன்ற இந்த உயிர் சம்மந்தம் எதுவும் நடக்கக்கூடாது. இது மதிப்புரிய அரசாங்கத்துக்கு நாங்க கண்டிப்பா வந்து இது போன்ற அசம்பாவிதம் நடக்காம இருக்க உதவி செய்யணும். கண்டிப்பா. நான் மனங்காலையும் நிக்கிறேன். கண் கலங்குறேன்.
தயவுசெய்து அந்த பொதுமக்கள நேசிங்க. அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குடுங்க. அந்த பொதுமக்களுக்கு நேசிங்க. அவங்களுக்கு நல்ல மறுமலர்ச்சி குடுங்க. நன்றி, வணக்கம்.